அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மைதான். குறிப்பாக அவர்கள் ஒரு சில தொகுதிகள், அதாவது சிவகங்கை மாவட்டம், தேனி மாவட்டம், ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூடுதலான வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக உசிலம்பட்டி போன்ற சில தொகுதிகளில் அவர்கள் 60,000-70,000 வாக்குகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை கடந்த கால புள்ளி விவரங்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. டிடிவி தினகரன் முக்குளத்தோர் சமுதாயத்தை பின்புலமாக கொண்ட மக்கள் அதிக அளவிலே பின்தொடர்கிறார்கள் என்பதனாலே விஜய்க்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வட மாவட்ட செல்வாக்கு டிடிவி தினகரன் சேரும்போது தென் மாவட்டங்களில் அந்த செல்வாக்கு இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டிடிவி தினகரன் இன்னும் யாருடன் கூட்டணி என்பதை உறுதிப்படுத்தாத சூழ்நிலையில் விஜயுடன் சேர்ந்தால் தென் மாவட்டங்களில் விஜய் கட்சிக்கான அந்த வளர்ச்சி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கான வாய்ப்பு, வாக்கு சதவீதம் இவை உயரும் என்பது இந்த கூட்டணி மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது நமக்கு தெரியாது. அதற்கு இன்னும் 1 மாத காலம் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பாஜகவும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் டிடிவி தினகரன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விஜய்க்கு டிடிவி தினகரன் சார்ந்த அந்த சமுதாய வாக்குகள் கிடைக்கும் என்று இந்த கணிப்புகள் முன்வைக்கப்படுகின்றது. அதே போல அதிமுகவில் குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் விஜயும் டிடிவி தினகரனும் இணைந்தால் அந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் விஜய் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டார். செங்கோட்டையன் அவர்கள் படத்தை வைத்துக் கொண்டால் அதையும் ஏற்றுக்கொள்கிறார். எனவே எம்ஜிஆரை தொடர்ந்து புகழ்ந்து பேசி வருகிறார். எனவே அதிமுகவினுடைய வாக்குகளை எடுக்க வேண்டும், இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும், கபலீகரம் செய்ய வேண்டும் என்று விஜய் துடிக்கிறார் என்றெல்லாம் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. எனவே அதிமுகவினர் மத்தியில் விஜய்க்கு ஒரு சாஃப்ட்கான் உருவாகி இருக்கிறது. நம்முடைய கட்சி கொள்கை தலைவர்களை, வழிகாட்டிகளை விஜய் ஏற்றுக்கொள்கிறார், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கொள்கிறார். எனவே நாம் ஏன் விஜயை ஆதரிக்க கூடாது என்று சில பேர் யோசிப்பதாக சொல்கிறார்கள். எனவே அது போன்ற ஒரு சூழல் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.